ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சென்னை தஞ்சை சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் பற்ற வைக்கிறோமா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான கருணக்கிழங்கு எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதை முதல்ல கொஞ்சம் வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். மஞ்சத்தூள் போட்டேன். இதே மாதிரி ஒரு குட்டி டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் பார்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கணும் வறுக்கும் போது. இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு 3/4 வேக்காடு வந்தவுடனே எடுத்துடணும், இல்லைன்னா அது ரொம்ப குழைவாயிடும். திருப்பி நம்ம வறுக்க போகிறோம், அதனால் இப்போ எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதில் தேங்காய், சோம்பு, 2 பல்லு பூண்டு 3 இருக்குது. இதை ஒரு பேஸ்ட்டு மாதிரி, பேஸ்ட்டுன்னா கொரப்பாக அரைச்சி இந்த கருணக்கிழங்குல போடுறேன். நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க. அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன். வேணும்னா அப்புறம் செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். தேங்காய், சோம்பு, 2 பல்லு பூண்டு அதை இதில் போடணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸ்டவ் பற்ற வைக்கிறேங்க. இதில் ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றுறேன். ஏன்னா இது எண்ணெய் இழுக்கும் இந்த கிழங்கு. சோம்பு போட்டுக்கிறேங்க. இப்போ இந்த கருணக்கிழங்குல போட்டுடலாங்க. தீ சின்னதாக வச்சுக்கலாம், ஏன்னா அது தீஞ்சி போயிடும். சின்னதாக வச்சு ஸ்லிம்மில் வச்சியே இதை கிண்டணும். கொஞ்சம் ஏற்றி வைக்கிறேங்க. இதே நீங்கள் ஃபஸ்ட்டே ஏற்றிட்டிங்கன்னா இந்த இதெல்லாம் கருகி போகும் இந்த மசாலா. அதுக்காக தான் அதை ஸ்லிம் பண்ணிவிட்டு நான் இப்போது ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கொஞ்சம் ஸ்பீடு வச்சுட்டேன். இப்போ நம்ம வறுத்து இதை இறக்கிடலாம். இறக்கி ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சென்னை தஞ்சை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.